ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வழக்கமாக ஒரு ட்ரேடர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை பற்றி பேச போகிறேன். இதில் ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு கவர் ஆகும். ட்ரேடிங் சைக்காலஜி வித் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோட சைக்காலஜி, ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோட மைண்டு எப்படி பேனிக் ஆகுது, ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோட மைண்டு எப்படி எரர் ஆகுது, எப்படி அவங்களோட மைண்டு ஸ்டக் ஆகி நிற்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், என்னோடய சேனலில் போயிட்டு ட்ரேடிங் சைக்காலஜி எரர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூவாக இப்போ நான் 2வது வீடியோ பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, என்னுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டு தனியாக பாருங்கள். இந்த இடத்துல ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு நான் அதை வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் இதேமாரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்குள்ள இதேமாரி அனுபவம் கிடைச்சிது அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வரலான்றதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேடிங் சைக்காலஜியில் என்ன முக்கியமான பாயிண்ட் பார்க்குறோம்னாக்க, வழக்கமாக ஏறுற மார்க்கெட்டில் கீழே இறங்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறது ஒரு பிகினருக்கான ட்ரேடிங் மிஸ்டேக்கு. அதே நேரத்தில் இறங்குற மார்க்கெட்டில் ஏறும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது ஒரு பிகினிங் ட்ரேடருக்கான ஒரு மைண்ட் செட்டர். இதிலேருந்து நீங்கள் மாற்றிக்கணும். அது எப்படி மாறணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மைண்ட் தாட்டு வருதுன்றதை பற்றி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயில் போகும்போது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயில் போகும்போது அப்போ உங்களுக்கு என்ன தோணுனாக்க, மார்க்கெட் வந்து ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயில் இருக்குது, எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு ஃபால் ஆச்சு அப்படின்னாக்க 1000 பாயிண்ட் ஃபால் ஆகிடும், 2000 பாயிண்ட் ஃபால் ஆகிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நியூஸும் வரும். அப்படி தான் நிறைய வந்து பேசுவாங்க. அகைன் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயை வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட தாட் என்னென்னா, ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயில் இருக்குது, மார்க்கெட் எப்போ வேணாலும் ஃபால் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அகைன் புட் சைடே இருப்பீங்க. புட் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே நேரத்தில் மார்க்கெட்டை ஹிஸ்டாரிக்கல் நியூ ஐயை போய் டச் பண்ணக்கல, இதுக்கு மேலே தான் இன்னொரு நியூ ஐ போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்குவீங்க. அதை ஏன் அந்த மாதிரி தயங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட புரிதல் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்தமாரி ஆப்போசிட் மைண்டுக்கே போகிறீங்க. ஒரு மார்க்கெட்டு என்ன டைரெக்ஷன் இருக்கோ அந்த சரியான டைரெக்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மார்க்கெட்டை பற்றின புரிதல் சரியாக இருக்கணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான டேட்டா உங்கள்கிட்ட சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான வேலை பயணிப்பீங்க. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பழகின வரைக்கும், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, என்னோடய ட்ரேடர்ஸ்கிட்ட, என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட நான் பழகி டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் இந்த வாரம் என்ன நடந்துச்சுனாக்க, போன வாரம் வரைக்கும் ஓகே, லாஸ்ட் வீக் வரைக்கும் நல்லா வந்து புட் ஆப்ஷன் எடுத்து நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே இன்னும் மார்க்கெட்டை இறங்குன்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களோட தாட்டு எப்படி இருந்ததுனாக்க, எப்போ வேணாலும் ஒரு குட் நியூஸ் வரும். ஏன்னா இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த வாரில் எப்போ வேணாலும் ஒரு குட் நியூஸ் வரும். எப்போ குட் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் 2000 பாயிண்ட் மேலே ஏறிடும், 1000 பாயிண்ட் மேலே ஏறிடும்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போல்லாம் ஒரு க்ரீன் கேண்டில் காட்டுச்சோ, இனி மார்க்கெட் புல் பேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் கால் சைடே எடுத்து லாஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஒவ்வொரு நிமிஷமும் கால் சைடே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 days வந்து மார்க்கெட் க்ரீன் கேண்டில் காட்டுச்சு, அகைன் ஃபால் ஆகிட்டு ஒரு பெரிய கேப் டவுன். இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டில் காட்டுச்சு, அடுத்த நாள் ஒரு சின்ன கேப் அப், ஆனாலும் மார்க்கெட்டு ஃபால் தான் ஆகிடுச்சு. அப்போது ஒவ்வொரு க்ரீன் கேண்டில் பார்க்கும்போது மார்க்கெட்டு ஏதோ சம்திங் குட் நியூஸ் வரப்போகுது, 1000 பாயிண்ட் மார்க்கெட்டு மேலே ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் மார்க்கெட்டு போகக்கூடிய சரியான வேவில் இன்னும் மார்க்கெட்டு கீழே தான் இறங்குன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. புட் சைடு யாருமே ட்ரேடிங் பண்ணல. ஓகே, இந்த மிஸ்டேக்கு ஏன் வருது, அல்லது நீங்களும் இந்தமாரி மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இறங்குற மார்க்கெட்டில் நான் ஏறுன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் சார், அல்லது ஏறுற மார்க்கெட்டில் நான் இறங்குன்னு சொல்லி எப்போவுமே எதிர்பார்ப்பேன் சார், இந்த சைக்காலஜிலேருந்து என்னால் மீண்டு வர முடியலன்னு சொல்லி உங்களுக்குள்ளே இதே அனுபவம் இருந்துச்சுனாக்க நீங்கள் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சைக்காலஜி எரர் வர்றது எல்லாத்துக்கும் சகஜம்தான். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிகினராக உள்ளே வரீங்கனாக்க இந்த சைக்காலஜி எரர் வந்து சகஜம்தான். இந்தமாரி பேனிக்கில் ட்ரேடிங் பண்ணுறதும் சகஜம்தான். ஆனால் இதிலேருந்து நீங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். அது எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னாக்க, சரியான ஸ்ட்ராட்டஜியும் சரியான டேட்டாவும் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள்
இறங்குற மார்க்கெட்டில் இன்னும் இறங்குன்னு சொல்லிட்டு உங்களால் புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இன்னும் மார்க்கெட் அகைன் மேலே தான் போகுன்றதை புரிஞ்சு உங்களால் கால் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கான டேட்டாவும் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஏரியாவில் இன்றைக்கி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி தொடர்ந்து நமக்கு டேட்டா அடிப்படையில் செல் ட்ரெண்ட் தான் கிடச்சிட்டு இருக்குது எவ்ரிடே. சரிங்களா, உங்களுக்கு எவ்ரிடே டேட்டா அடிப்படையில் செல் ட்ரெண்ட் தான் கிடச்சிட்டு இருக்குது. இன்னொன்று இதில் நம்ம இஓடி டேட்டாவை எடுத்துக்கலாம். இந்த இஓடி டேட்டாவை எடுத்துகிட்டு இதில் நான் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் எங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிதுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரேக் அவுட் ஆனது 27ஆம் தேதி 27 பிப்ரவரியிலேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா உங்களுக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள். 27ஆம் தேதி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு டே மார்க்கெட் ஃபால் ஆகும்போது, அதாவது ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேருந்து, சரிங்களா, இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஒரு ரேஞ்சு பவுண்டாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரேஞ்சு பவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டே இந்த இடத்துல ஃபால் ஆகுது. அப்போ ஃபால் ஆகும்போது ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லிடுச்சிங்க. 27ஆம் தேதி கால் சைடு 43,593 காண்டாக்டு. ஆனால் புட் சைடு வெறும் 1,238 காண்டாக்டுக்கு மட்டுமே நியூ ஒய் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இது மிகப்பெரிய வித்தியாசம். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கால் சைடு இவ்வளோ காண்டாக்ட் க்ரியேட் பண்ணுறவங்க புட் சைடு காண்டாக்ட் க்ரியேட் பண்ணவே கிடையாதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 25/2026 25/2/2026 கால் சைடு 70,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு 50,000 சம்திங் காண்டாக்டு. அடுத்து 26ஆம் தேதி பாருங்கள், கால் சைடு 12,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு 32,000 சம்திங் காண்டாக்டு. சரிங்களா, கால் சைடை விட புட் சைடு 3 மடங்கு அதிகமான ஓய் இருக்குது. ஆனால் 27ஆம் தேதி அப்படியே ட்ரெண்டு மாறுதுங்க. பாருங்கள், கால் சைடு 43,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு வெறும் 1,000 சம்திங் காண்டாக்டு. அடுத்து பாருங்கள், 2ஆம் தேதி கால் சைடு 11,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு 14,000 சம்திங் காண்டாக்டு. அடுத்து பாருங்கள், 4ஆம் தேதி கால் சைடு 70,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு 20,000 சம்திங் காண்டாக்டு தான். மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு 35,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு 28,000 சம்திங் காண்டாக்டு. அடுத்து பாருங்கள், இன்னொரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வருது. 6ஆம் தேதி கால் சைடு 82,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு வெறும் 20,000 சம்திங் காண்டாக்டு தான். அடுத்து பாருங்கள், 9ஆம் தேதி மிகப்பெரிய சேஞ்சஸ். கால் சைடு 34,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு வெறும் 14,000 சம்திங் காண்டாக்டு தான். அடுத்து பாருங்கள், 11ஆம் தேதி மிகப்பெரிய சேஞ்சஸ். கால் சைடு 48,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு 13,000 சம்திங் காண்டாக்டு. அடுத்து இன்றைக்கும் செக் பண்ணி பாருங்கள், கால் சைடு 59,000 சம்திங் காண்டாக்டு, புட் சைடு 30,000 சம்திங் காண்டாக்டு தான். இந்த இடத்துல நீங்கள் லைவ் டேட்டாவுக்கு வந்து பாருங்கள். லைவ் டேட்டாவிலையும் பார்க்கும்போது இந்த ஆக்டிவ் காண்டாக்டில் பாருங்கள், கால் சைடு எல்லாமே ஹையஸ்ட் ஓயை க்ரியேட் பண்ணிடலாங்க. 55,000 கால் ஆப்ஷனில் 8,674 காண்டாக்டும், 57,000 கால் ஆப்ஷனில் 3,047 காண்டாக்டும், 58,000 கால் ஆப்ஷனில் 4,314 காண்டாக்டும் நியூ ஓயை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கால் சைடு அதிகமான ஓயை க்ரியேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் புட் சைடு செக் பண்ணி பாருங்கள், 54,000 புட் ஆப்ஷனில் வெறும் 1,102 காண்டாக்ட் மட்டும் தான் இருக்குது. அடுத்து 53,000 புட் ஆப்ஷனில் வெறும் 1,386 காண்டாக்ட் மட்டும்தான் இருக்குது. அடுத்து 51,000 புட் ஆப்ஷனில் பாருங்கள், 1,313 காண்டாக்டு ஷார்ட் கோயிங் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. சரிங்களா, அப்போது இந்தளவுக்கு ரொம்ப கிளியராக டேட்டாவும் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக சொல்லுதுங்க. கால் சைடு ரொம்ப ரைட்டர் அதிகமாக இருக்காங்க, புட் சைடு ஷார்ட் கவரிங் வருது அல்லது லோயஸ்ட் ரைட்டர் தான் இருக்காங்க. அப்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அதுக்கான டேட்டாவும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சரியான சைடு ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கூட இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி பண்ணக்கூடிய ட்ரேடு நிஃப்டி 23,500 புட் ஆப்ஷனில் 9,750 ப்ராஃபிட்டு ஒரு லாட்டுக்கு. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி 54,400 புட் ஆப்ஷனில் 8,911 ப்ராஃபிட்டு, இதுவும் ஒரு லாட்டுக்கு தான். அடுத்து ரிலையன்ஸில் 2,525 ப்ராஃபிட்டு. நெட்டாக இன்றைக்கி மட்டும் பார்க்கும்போது 20,000 ப்ராஃபிட்டு, இது புட் ஆப்ஷன் எடுத்து தான். ஆனால் பெரும்பாலும் நான் மார்க்கெட்டு முடிஞ்சு வேட்டி நிறைய ட்ரேடர் கூட பேசும்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டது, மார்க்கெட்டு ஆல்ரெடி நிறைய ஃபாலோ ஆகிடுச்சு சார், இதுக்கும் கீழே போகுமா அப்படின்னு சொல்லி எங்களால் எதிர்பார்க்க முடியல, எப்போ வேணாலும் ஒரு குட் நியூஸ் வந்துடும், வார நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு மார்க்கெட்டு 1000 பாயிண்ட்டு புல் பேக் ஆகிடும், பவுன்ஸ் பேக் ஆகிடும். அதனால் நிறைய மார்க்கெட்டு ஃபாலோ ஆனதுனால இன்னும் கீழே இறங்குமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால் என்னால் அகைன் புட் ஆப்ஷன் எடுக்க முடியலன்றதை நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி மார்க்கெட்டு கீழே இறங்க இறங்க எப்போ மேலே ஏறும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாக்க நம்மளோட கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் செட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்க
மார்க்கெட்டு கீழே இறங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்விங்கும் பார்த்தீங்கன்னா, பையிங் ஆகும் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டு ஃபால் ஆகிடுச்சு. ஹெவியாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான டேட்டா இருக்கும்போது இந்த ஏரியாவில் நம்மளால் செல் பண்ண முடியும். மார்க்கெட்டை மேலே ஏறி வந்துச்சுன்னா அகைன் இந்த இடத்துல செல்லு தான் பண்ணணும். பாருங்கள், இந்த இடம் ஆல்ரெடி சப்போர்ட்டாக இருந்ததே மறுபடியும் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்தமாரி டேட்டாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கல நம்ம ரொம்ப நல்லா பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நிறையா ஃபாலோ ஆகிடுச்சு அப்படின்றதுனால மேலே ஏறணுன்ற ஒரு தேரி எதுவும் கிடையாது. அதேமாரி மார்க்கெட் நிறைய மேலே ஏறிடுச்சின்றதுனால கீழே இறங்கணுன்ற தேரியும் எதுவும் கிடையாது. மார்க்கெட்டுக்கு நல்ல குட் நியூஸ் இருக்குது. எக்கானமிக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மார்க்கெட்டு இன்னும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அதேமாரி மார்க்கெட்டில் மிகப்பெரிய பேட் நியூஸ் இருக்குது, எக்கானமிக் சரியில்லை அப்படிங்கும்போது மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். அதனால் நீங்கள் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு சரியான ஒரு டேட்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அது வரைக்கும் நீங்கள் அதே டைரெக்ஷனில் இருக்க முடியும். நம்மக்கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாஸ்டர் கிளாஸஸில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, 3 மந்த்துக்கான நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து டேட்டாவை அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, ஆக்டிவ் கான்டாக்ட் நம்ம எப்படி பார்க்கணும், அந்த ஆக்டிவ் கான்டாக்டோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை எந்த சைடு புல் பேக் அண்ட் பேர் பேக் எடுக்குன்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே கவர் ஆகும். அடுத்து பை செல் ஆர்டர், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பையர் இருக்காங்க, எவ்வளோ செல்லர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் தான் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் இருக்கும். அது உங்களுக்கு ப்ராப்பராக கவர் ஆகும். அடுத்து இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, எப்போவுமே ரியல் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கும் இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் வேறு கேரக்டரு. அதை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணுன்றதை நமக்கு இங்கே கவர் ஆகும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ராப்பராக கவர் ஆகும். பெரும்பாலும் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் உண்மையில் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பவர் அதிகம். அது ஏன், எதனால், எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும், இது எல்லாமே நமக்கு கவர் ஆகும். அடுத்து 20 days லைவ் மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மார்க்கெட்டை முடிஞ்சு வேட்டி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை நிறையா ஸ்டடி பண்ணி கற்றுக்கிட்டாலும் அடுத்து அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கல உங்களுக்கு பேனிக் ஆகும், எமோஷ்னல் ஆகும், ஸ்டாப் லாஸ் கண்டிங் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து 20 days ஜிமேட்டில் கனெக்ட் பண்ணி லைவ் மார்க்கெட்லேயே இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லைவ் மார்க்கெட்லேயே ஓஐ எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அந்த ஓஐ கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜிகளை புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துலாம் ஷார்ட் கவரிங் வருது, எந்த இடத்துல ஆக்டிவ் கான்டாக்ட் எப்படி செயல்படுது, இது எல்லாத்தையும் நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே புரிஞ்சு லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எமோஷனல் ரொம்ப கம்மியாகும். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதலுக்காக மட்டுமே நாம் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இது பைசலுக்கான ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. அதேமாரி நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின கிளாஸஸ் கற்றுக்கும் போதும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அது எப்படி பில்டப் ஆகுது, அதோட கேரக்டரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி, இது எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கான கிளாஸஸ் தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான கிளாஸஸ் இருக்காது. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியும் புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.